ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம மெஷர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். நெக் ஃபினிஷிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போது குர்த்தியை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் நான் கட்டிங் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் பேப்பரில் வந்து ஜஸ்ட் ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம குர்த்தியை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம குர்த்தி கட் பண்ணதுக்கப்புறமா 2 பீஸ் கட் பண்ணுவோம். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, இதே மாதிரி இன்னொன்று பேக்குக்கு கட் பண்ணுவோம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்படி ஓப்பனில் வச்சு இப்படியே கட் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பீஸை 2ஆக மடித்து இங்கேருந்து இதுதான் நம்மளோட சென்டராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த சென்டர்லேருந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு பீஸ். இதே மாதிரி இன்னொரு பீஸ் பேக்குக்கும் ஒன்று இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்கும். நான் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இது ஒரு சுடிதார் மெட்டீரியல். டாப் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு 2 மீட்டர் இருந்தால் கூட போதும். ஷார்ட்டாக லீனாக இருக்கீங்கன்னா 2 மீட்டர் தாராளமாக போதும். ஓகே, இப்போது மெஷர்மெண்ட்டை கையில் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இப்போ கட்டே பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பிரிண்ட் இருக்குது. இது ப்ளைனாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் இருக்குது. ஓகே, பிரிண்ட் வந்து இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போது இதை நான் வந்து 4ஆக மடிச்சிருக்கேன். எனக்கு இந்த பிரிண்ட் பார்த்திங்கன்னா அப் சைட் டவுன் இருக்குது. ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. ஓகே, ரெண்டுமே வந்து அப் அண்ட் டவுன் மாறி மாறி தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்படியும் கட் பண்ணிக்கலாம், இப்படியும் கட் பண்ணிக்கலாம். பட் இப்படி கட் பண்ணக்கூடாது. ஓகே, குறுக்கில் இப்படி கட் பண்ணக்கூடாது. ஓகே, லென்த் வைஸ் தான் கட் பண்ணணும். ஓகே, வித் வைஸ் கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக என்னால் இதில் வந்து ஃபேப்ரிக்கை கவர் பண்ண முடியல. நான் இந்த பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக். ஓகே, ஃபஸ்ட்டு இதை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இது இன்னொரு 2 ஃபோல்டு. ஓகே, இப்போது இதில் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். சென்டர்லேருந்து மார்க் பண்ணுவோம். ஓகே, இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஓகே, இப்படி தான் கட் பண்ணுவோம். 4ஆக மடித்து நம்ம இப்படி கட் பண்ணுவோம். மார்க் பண்ணி நமக்கு 2 பீஸாக வரும். ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேப்ரிக் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ நான் அவ்வளோ கவர் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா கம்ப்ளீட் ஃபேப்ரிக்கு கவர் பண்ண முடியல. 4 ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டட் சைடு என்னோடய சைடில் இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக அயன் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு, அயன் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம், ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மார்க்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணாதீங்க. நான் அப்படியே ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு உள் பக்கம் வந்து மேலே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது நம்மளோட துணியோட உள் பக்கத்தில் வர மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராங் சைட் திருப்பிட்டேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு ராங் சைடில் வந்துடும். ஓகே, ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஃபேப்ரிக்கை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஷோல்டர் தான். ஓகே, நம்மளோட ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் நம்ம எடுத்து இங்கே மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இப்போ இதில் வந்து எதெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணணும், எதெல்லாம் 4ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஷோல்டர் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அண்ட் செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட், இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆர்ம் ஹோல், ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஓகே, அண்ட் ஸ்லீவ் ஓப்பனை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுவோம். ஓகே, ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஷோல்டர் வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட பாடி. இந்த எண்டு டு இந்த எண்டு தான் நம்மளோட ஷோல்டர். ஓகே, அப்போது இது ஒரு லைன். இது ரவுண்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. இந்த ஒரு லைனை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே யூஸ் பண்ணுவோம். பட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அப்படி கிடையாது. நம்ம பாடியை சுற்றி எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஃபோல்ட் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட சென்டர் லைன். இங்கேருந்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோன்றப்போ நம்ம இந்த ஒரு சைடு தான் மார்க் பண்ணுறோம். அதனால் 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறோம். ஓகே, 30வே நம்ம இங்கேருந்து மார்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் கட் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு பார்ட், இது இன்னொரு பார்ட், 2 பார்ட். ஃப்ரண்ட்டுக்கு 2 பார்ட். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணுவோம் பேக்குக்கு. ஸோ 2 4 பார்ட் வரும். இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணுறது ஒரே பார்ட்டில் தான் டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல், ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட்ஸை
2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நீங்கள் எதை 2ஆலையும் எதை 4ஆல் டிவைட் பண்ணணும்னு மட்டும் நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஷோல்டர். ஓகே, ஷோல்டர் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதான் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஓகே, நான் இதை அடிக்கடி மென்ஷன் பண்ணுவேன். ஹாஃப் ஆஃப் ஷோல்டர், ஹாஃப் ஆஃப் ஆர்ம் ரவுண்ட், ஹாஃப் ஆஃப் அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 13.5 2ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு 6.75 வரும். இதுதான் என்னோட ஷோல்டர். நான் மார்க் பண்ணும்போது 6.75 தான் மார்க் பண்ணுவேன். இது என்னோட ஹாஃப் ஆஃப் ஷோல்டர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நெக்கு டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷோல்டர் மாறும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் அண்ட் நெக் டெப்த்து. ஓகே, ஷோல்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், நெக் டெப்த்து எவ்வளோ இருந்தால், நெக் டெப்த்து 1 இன்ச்சாக இருந்தால் நம்ம ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இந்த 6.75 அப்படியே வச்சுக்கலாம். நெக் டெப்த்து 2 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இன்ச் நெக் டெப்த் கொடுக்குறீங்கன்னா ஹாஃப் ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதுதான் என்னோட ஷோல்டர் லைன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது 6.25 என்னோட ஆக்சுவல் ஷோல்டர்னால் என்னோடய பாடியிலேருந்து எடுத்த ஷோல்டர். இது வந்து 1 இன்ச் நெக் டெப்த்தாக இருந்தால் நான் அப்படியே வச்சுக்குவேன். 2 இன்ச் நெக் டெப்த் போகும்போது எனக்கு கொஞ்சம் நெக் வந்து கீழே இறங்கும். ஓகே, நெக் வந்து கீழே இறங்கும். இது 1 இன்ச், இது 2 இன்ச். ஓகே, இப்போ நம்ம 2 இன்ச் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இறங்குது. ஓகே, அப்படி இறங்குதுன்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஷோல்டரை, இல்லைனா நல்லா விரியும். ஓகே, இப்படி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அதனால தான் கம்மி பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து க்ளோஸ் நெக்காக இருக்கப்போ நெக் இப்படி இருக்கும். இது அந்தளவுக்கு விரியாது. ஓகே, விரியாமல் நம்மளுக்கு பாடியோடு இருக்கும். பட் நீங்கள் டீப் நெக் இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு நல்ல டீப் நெக் வைக்கிறோன்னா இது நல்ல ஸ்பேஸ் கொடுக்குதா, இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஷோல்டர் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது 2 இன்ச் நெக் டெப்த்தாக இருந்தால் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். 3 இன்ச் நெக் டெப்த்தாக இருந்தால் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது 6.25லேருந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அப்படியே 3/4 இன்ச், 1 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச், 3, 4, 5, 6ன்னு போகும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஓகேவா? 3, 4, 5, 6ன்னு போகிறப்போ அப்படியே காலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம். நீங்கள் இது வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு நெக் டெப்த்து 1ஆக இருந்தால் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் யூஸ் பண்ணிக்கணும். நெக் டெப்த்து 2ஆக இருந்தால் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு 4-5 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பை ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச்சஸ் நெக் டெப்த் வந்தால் 1.5 இன்ச் ரெடியூஸ் பண்ணணும்னு நோட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, 7 இன்ச்சஸ் நெக் டெப்த் வரைக்கும் போகும்போது நம்ம 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு வந்து 1.5 இன்ச் இங்கே வருது. ஓகே, 7 இன்ச் நெக் டெப்த்துக்கு எனக்கு 1.5 இன்ச் இங்கே வருது அப்படின்னா இதுக்கு மேலே நான் ரெடியூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச் நெக்கு டெப்த்து வைக்கிறீங்கனாலும் இந்த 1.5 இன்ச் தான் மைனஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லாஸ்ட் வந்து 1.5 இன்ச்சு தான். ஓகே, நீங்கள் 7 நெக் டெப்த் வைக்கிறீங்க, 7 இன்ச் வைக்கிறீங்கன்னா 1.5 இன்ச் நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணிப்போம். பட் 8 வைக்கிறீங்கனாலும் இந்த 1.5 தான் மைனஸ் பண்ணணும். 9 வைக்கிறீங்கனாலும் இந்த 1.5 தான் மைனஸ் பண்ணணும். 10 வைக்கிறீங்கனாலும் இந்த 1.5 தான் மைனஸ் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டன். அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 6 இன்ச் நெக்கு டெப்த் வைக்க போகிறேன். ஸோ நான் 1.25 மைனஸ் பண்ணணும். என்னோடய ஷோல்டர் 6.25, 6.25 1.25 போச்சுன்னா ஓகே, 6.25 6.75, அதில் மைனஸ் 1.25 1.25. ஓகே, போச்சுன்னா 5.5 இன்ச். இதுதான் இப்போ என்னோடய ஷோல்டர். இதை தான் நான் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது இங்கே நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஃபோல்டட் சைடு என்னோடய சைடு இருக்குது, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, ஒரு இங்கே டாப் பார்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கி லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, நீங்கள் சென்டரில் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க துணி உள்ளே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் ஈக்குவலாக இருக்கான்னு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, உள்ளே இருக்கிறது மூவ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். டச் பண்ணும்போது இது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறது மூவ் ஆயிருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் அளவு மாறி வந்துடும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மெஷர்மெண்ட் வேறு வந்துடும். ஓகே, டன். இப்போது ஒரு லைன் போட்டாச்சு. இதில் தான் நான் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். நம்ம சென்டர்லேருந்து தான் மார்க் பண்ணணும்னு சொன்னல, இதுதான் நம்மளோட சென்டர். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இது சென்டர். உள்ளே இருக்கிற பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு, மேலே இருக்கிற பீஸ் வந்து பேக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு பீஸ் ஃப்ரண்ட், ஒரு பீஸ் பேக், அவ்வளோதான். இப்போ நான் அங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகே, இதில் நான் இப்போ ஃபைன் பண்ண ஷோல்டரை மார்க் பண்ணுறேன். நான் 5.5 இன்ச் வந்து என்னோடய ஷோல்டர் வரணும். அதை நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த 5.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். சேம் அதே 5.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஷோல்டருக்கு கொடுத்து அதே 5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த 5 இன்ச் பாயிண்ட் வச்சுருக்கல, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படி எல் ஷேப்பில் ஒரு லைன் போடணும். ஓகே, எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இது என்னோடய ஷோல்டர், இது வந்து நம்மளோட ஆர்ம் லைன். ஓகே, மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 32.5. செஸ்ட் ரவுண்டை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 32.5 டிவைடட் பை 4 8.125 வருது. நான் இதை 8.25 எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 8.25 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைனில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். 8.25 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது செஸ்ட் ரவுண்ட். ஓகே, 1/4 ஆஃப் செஸ்ட் ரவுண்ட்னா 4ல் 1 பங்கு. ஓகே, 32.5ல் 4 டிவைட் பண்ணி அதை வர மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் லூஸ்க்காக கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு நல்ல லூஸ் வேணும்னா 3/4 இன்ச் கொடுக்கலாம், இல்லை 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, 1/2 இன்ச் கொடுத்துமே லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச் கூட கொடுக்கலாம். 1/4 இன்ச் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா டைட் ஃபிட் மாதிரி இருக்கும். ஓகேவா, மார்க் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட். ப்ளஸ் நான் லூஸுக்கு வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது லென்த் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம என்னெல்லாம் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம்? பஸ்ட் லென்த், வெய்ஸ்ட் லென்த், ஹிப் லென்த் அண்ட் நம்மளோட டாப்போட லென்த். என்னோட டாப்போட லென்த் 39. ஓகே, பஸ்ட் லென்த் 10, வெய்ஸ்ட் லென்த் 14, ஹிப் லென்த் 21.5. இப்போ அதை எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து மார்க் பண்ணணும்னா, நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் டேப்பை இப்படி ஃப்ளாட்டாக வச்சிடுறேன். இந்த துணி மேலே வச்சுட்டு பஸ்ட் லென்த் வந்து 10 இன்ச்சஸ் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் வெய்ஸ்ட் லென்த் 14 இன்ச்சஸ் அங்கே ஒரு மார்க். ஓகே, ஹிப் லென்த் வந்து 21.5 இன்ச்சஸ் அங்கே ஒரு மார்க். அண்ட் டாப் லென்த், ஓகே, ஃபுல் லென்த், பாட்டமில் ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். இதில் கவர் பண்ண முடியல, ஸோ அதை நான் லாஸ்ட்டாக மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது இங்கே 3 லென்த் மெஷர்மெண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டோம். இது நம்மளோட பஸ்ட் லென்த். ஓகே, இது நம்மளோட வெய்ஸ்ட் லென்த், இது நம்மளோட ஹிப் லென்த். ஓகே, ஹிப் லென்த் மார்க் பண்ணிட்டோம். இப்போது இங்கே லைன் போட்டு இதை பெருசு பண்ணிக்கலாம். நம்ம பாயிண்ட்டாக தான் வச்சுருக்கோம், பட் பாயிண்டில் நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ்லையும் போடணும். ஓகே, லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். மொத்தம் நம்ம 4 ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோம். செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வெய்ஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட். இதுதான் வந்து நம்மளோட செஸ்ட் லைன். இதில் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பஸ்ட் லைன், இதில் பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இது வெய்ஸ்ட் லைன், இதில் வெய்ஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இது ஹிப் லைன், இதில் ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இது 4த்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 34 டிவைடட் பை 4 எனக்கு 8.5 வருது. அந்த 8.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, பஸ்ட்டுக்கு நம்ம லூஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே, லூஸ் தேவைப்படாது பஸ்ட்டுக்கு. அண்ட் வெய்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 4 7.5. நான் இங்கே அந்த 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகே, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக கொடுக்குறேன். எனக்கு வெய்ஸ்ட்டில் லூஸ் வேணும். பஸ்ட்டில் நம்ம வந்து லூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி கிடையாது. பஸ்ட்டில் லூஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் செஸ்ட்டில் லூஸ் வந்து கொடுத்துக்கலாம், வெய்ஸ்ட்டில் வந்து லூஸ் கொடுத்துக்கலாம், பட் பஸ்ட்டில் லூஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, இதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட். இப்போ ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து 44 டிவைட் பை 4 11 வரும். அந்த 11 இன்ச்சஸ் நான் சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான். 1/2 இன்ச் வேணால் 1/2 இன்ச் கொடுக்கலாம், 1/4 இன்ச் வேணால் 1/4 இன்ச் கொடுக்கலாம். நான் 1/4 இன்ச் கொடுக்குறேன். எனக்கு 1/4 இன்ச்சே போதும், 1/2 இன்ச் வேண்டாம். அதனால் நான் இங்கே 1/4 இன்ச் கொடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃபுல் லென்த் இங்கேருந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போது டேப்பை இங்கே வச்சுக்கிறேன் இந்த லைனில். ஓகே, நான் ஜஸ்ட் ஃபேப்ரிக் மூவ் பண்ணுறேன், ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 39 வரணும் ஃபுல் லென்த். ஓகே, எனக்கு வந்து 38 தான் இருக்குது. இந்த கிளாத் வந்து பத்தலை.
ஸோ நான் இருக்கிற லென்த்தை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 38 இருக்குது, 38 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 இன்ச் கம்மியாகும். இதில் நம்ம மடித்து தைப்போம், அதுக்கு ஒரு 1 இன்ச் கம்மியாகும். ஸோ டோட்டலாக வந்து 2 இன்ச்சஸ் கம்மியாகும். பட் நான் இப்போது இதில் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நான் வச்சுக்கிறேன். இதுக்கு தான் நம்ம 2.5 எடுக்கிறோம். ரெடிமேட் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து தான் எடுக்கணும். ஒரு சில பிராண்டில் வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க, கம்மியாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிராண்டடாக எடுத்திங்கன்னா ரெடிமேட்லேயே மெட்டீரியல் பிட்லேயே வந்து கொஞ்சம் பிராண்டடாக எடுத்திங்க காட்டன் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்ரீ கணேஷ், பிராஞ்சுல் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கும். அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஃபேப்ரிக் நிறைய இருக்கும், விட்டும் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கே இருக்கும். அதில் வந்து மீறும், நம்மளுக்கு நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா மீறுற மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ அந்த மாதிரி பிராண்டடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் துணி நிறைய கிடைக்கும். இது வந்து நாங்கள் வந்து 1 வாங்கினால் 1 இலவசம், பை 1 கெட் 1 ஃப்ரீயில் வாங்கினோம். அதனால் துணி கம்மியாச்சு, நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்கிக்கணும், அதுதான் சொல்கிறேன். இப்போது நான் இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன், என்னோடய ஹிப் ரவுண்ட் 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் 1/4 இன்ச் சீஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 11.25 வருது. ஓகே, 1/4 ஆஃப் ஹிப் ரவுண்ட் 11 ப்ளஸ் 1/4 இன்ச் சீஸ் 11.25 வருது. நான் இங்கே பாட்டம் லைனில் சேம் அதே 11.25 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு வேறு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. எண்டில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. ஓகே, இப்போ நம்ம இங்கே தைக்கிறதுக்கெலாம் எதுவும் இடம் கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம பாடியிலேருந்து என்ன மெஷர்மெண்ட் எடுத்துமோ அதை மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ்க்கான ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பாட்டமில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாதுன்றனால ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இங்கேருந்து தான் போவோம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பாடி வைஸ் மாறும். எனக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு. ஓகே, இங்கேருந்து பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்லாம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான், ஒரு மைல்டான ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இப்படி கூட வரும், ஒரு நல்ல ஆரோ கைண்ட் ஆஃப் ஷேப் கூட வரும். ஓகே, உங்கள் பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இதுலேருந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்லேருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டேன், பஸ்ட் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டேன், வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹிப் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே ஷார்ப்பாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நான் கையிலேயே வந்து லைட்டாக கர்வ் மாதிரி போடுறேன், இங்கேயும் இங்கேயும். ஏன்னா நம்ம வந்து ஷார்ப் பாயிண்ட்ஸை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நெக்கோட ஷேப் தவிர வேறு எங்கேயுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஷார்ப்பாக கொடுத்து திருப்புறீங்க, நீங்கள் ஷேப் வேணும் அப்படின்றத தவிர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. உங்களோட சைட்ஸில், பாட்டம்ஸில், அந்த மாதிரி எங்கேயுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம குர்த்தி வந்து ரெடி. இப்போ ஆர்ம் ஹோலும் நெக்கும் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இது 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 6 மாதிரி இருக்குல்ல, ஸோ 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். நான் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெஞ்ச் கர்வ், இந்த பார்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வ் இந்த லைனை டச் பண்ணணும், என்னோடய ஆர்ம் லைனை டச் பண்ணணும். நான் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லைனை டச் பண்ணணும். அண்ட் பாட்டம் பார்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வ், கர்வியர் பார்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இங்கே படணும். ஓகே, இதுதான் நம்மளோட கர்வியர் பார்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த இடத்துல வந்து நல்ல கர்வாக இருக்கும். ஓகே, இந்த கர்வியர் பார்ட் வந்து இங்கே படணும். இது வந்து இங்கே டச் ஆகணும். இது டச் ஆகுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இப்போ இதை நம்ம கையில் போடுறோம் அப்படின்னா ஸ்மால் சைஸஸ்க்கு 1 இன்ச் கேப் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்மால் சைஸ்னால் S, M, L இந்த மூணுத்துக்குமே 1 இன்ச் கேப் வச்சுக்கலாம். 30, 32, 34, 36, 38 வரைக்கும் 1 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேனா 1.25 இன்ச் நம்ம கிராஸில் மார்க் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ இப்படி கிராஸில் டேப் வச்சுக்கணும். 1 இன்ச். ஓகே, இந்த 1 இன்ச்சை நான் இந்த பாயிண்ட்டில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைனாக இருக்குது பாருங்கள். இது இப்படி தான் வரும், நம்ம ட்ரா பண்ணனாலும் இப்படி தான் வரும். நம்ம 1 இன்ச் பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த பாயிண்ட்டில் டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் போடணும். அந்த கர்வ் வந்து கையில் ப்ராப்பராக வரும்னா நம்ம இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
கர்வ் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக வந்து கர்வ் ட்ரா பண்ண வராது. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் நல்லா ட்ராயிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளுக்கு கர்வ் வரும். அப்படி வந்துச்சுன்னா கையில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது என்னோடய ஆர்ம் ஹோல் இதுதான். நம்ம கையை சுற்றி இப்படி ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம்ல இந்த ஷோல்டர் கிட்ட ஆர்ம் ஹோலில். ஸோ அதுதான் இது. ஓகே, ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு மட்டும், இது பேக் சைடு வந்து இன்னொரு சைடு நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த சைடு பேக்கில் வந்துடும். ஓகே, இப்போது ஆர்ம் ஹோல் வந்து 2 டிவைட் பண்ணணும். 15/2 7.5. இப்போ இந்த கர்வை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 7.5 வரணும். ஓகே, இந்த கர்வை எப்படி மெஷர் பண்ணலான்னா, டிப் ஆஃப் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலேயே டேப்பை வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிச்சி திருப்பிட்டே வாங்க. திருப்பிட்டே வரும்போது நம்மளுக்கு 7.5 வரணும். எனக்கு 7.25 வருது. ஓகே, மறுபடியும் செக் பண்ணுறேன். 7.25 தான் வருது. ஓகே, இங்கே வருது 7.25. 1/4 இன்ச் கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது. ஓகே, 1/4 இன்ச் இதில் அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. ஓகே, நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் வந்து 1/4 இன்ச் கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கலாம். கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்லாம் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து 7.5 வரணும். நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, என்னோடய ஆர்ம் ஹோல் வந்து எனக்கு 7.5 வரணும். இப்போ எனக்கு 7.25 வந்திருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராது ஃபிட்டிங்கில். ஓகே, இந்த 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது, நாட் அட் ஆல் அன் இஷ்யூ, பிரச்சனையே இல்லை. ஓகே, பட் 7.5 வர வேண்டிய எனக்கு 8 வருதுன்னு வைங்க. ஓகே, இல்லை 8.25 வருதுன்னு வைங்க. ஓகே, இல்லை 9 வருதுன்னு வைங்க. சம்டைம்ஸ் வந்து தப்பாக நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஸ்டாண்டர்ட். நம்ம எந்த பாடிக்கு போட்டோனாலும் இந்த மாதிரி ஷோல்டரை அப்படியே போட்டோன்னா நம்மளுக்கு வரும். ஓகே, ஒரு சில பாடிஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதே மெஷர்மெண்ட் தான், இப்படி தான் மார்க் பண்ணணும். பட் எனக்கு வந்து தப்பாக வருது, அதிகமாக வருது, இல்லை கம்மியாக வருது. இப்போ 9 இன்ச்சஸ் வருது. இப்போது 1.5 இன்ச் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, 7.5 வர வேண்டிய இடத்துல 9, 1.5 இன்ச் அதிகமாக வந்திருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச் அதிகமாகலாம் வராது, மேக்ஸிமம் 1 இன்ச் அதிகமாக வரும். ஓகே, அப்படி வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதிகமாக வருதுன்னா நம்ம அதை கம்மி பண்ணணும். இப்போ கர்வ் எனக்கு இப்படி வர வேண்டிய கர்வ் இப்படி பெருசாக வருது. ஓகே, இந்த பெரிய கர்வை நம்ம சின்னது பண்ணணும். கரெக்டாக? அப்போது இந்த லைனை நம்ம மேலே ஏற்றிக்கணும். ஓகே, நம்ம போட்டிருக்க இந்த லைனை ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். ஓகே, 1/2 இன்ச் கம்மியாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கணும். மேலே ஏற்றி கோடு போட்டு செஸ்ட் ரவுண்டு நம்ம ஈஸ் இதெல்லாமே இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் கர்வை இந்த லைனில் போடணும். ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த லைனில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த லைனில் போடணும். அப்போது நமக்கு கர்வ் சின்னதாயிடுமா? இப்போ நம்மளுக்கு பெருசாக இருக்குது, கம்மி பண்ணணும்னா லைனை மேலே ஏற்றிட்டு கர்வ் போட்டோம்னா கர்வ் கொஞ்சம் சின்னதாகிடும். ஓகே, பட் இதுவே எனக்கு 7 இன்ச்சஸ் வரணும், 7.5 இன்ச்சஸ் வரணும். பட் எனக்கு 6.75 அப்படி இல்லைனா 7 அந்த மாதிரி வருது, கம்மியாக வருது. கர்வ் வந்து பெருசாக இந்த ஷேப்பில் இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வரணும், பட் குட்டியாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம பெருசு பண்ணணும் கர்வை. ஓகே, கர்வை பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும், லைனை டவுன்வர்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே ஏற்றிக்கணும், அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே இறக்கிக்கணும். ஓகே, நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா லைனை கீழே இறக்கி பெருசு பண்ணணும். கர்வை கீழே இதே மாதிரி 1/2 இன்ச் இறக்கி ஒரு லைன் போட்டு பெருசு பண்ணிக்கணும். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே ஏற்றிட்டு சின்னது பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணிட்டோம். எனக்கு கரெக்டாக வருது. இதுதான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, டன். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் ஃபுல் பாடி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்கு மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பேக் நெக் நான் எவ்வளோ வைக்க போகிறேன், 6 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். ஓகே, நம்ம இந்த கேல்குலேஷன் போடுறோம்ல, ஷோல்டரில் வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணுறோம்ல, இது வந்து பேக் நெக்கை பேஸ் பண்ணி தான் மைனஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் நெக் நீங்கள் பாடியிலேருந்து எவ்வளோ எடுத்தீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே என்ன நெக் எடுத்து வைக்கிறீங்கனாலும் சரி, பேக்கில் க்ளோஸாக வைக்கிறீங்கனாலும் சரி, 2 இன்ச் வைக்கிறீங்கனாலும் சரி, 6 இன்ச் வைக்கிறீங்கனாலும் 10 இன்ச் வைக்கிறீங்கனாலும் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன டெப்த் எடுக்கிறோமோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேல்குலேஷனுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, பேக்கில் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஷோல்டர் மைனஸ் பண்ணணும். இப்போ நான் 6 இன்ச்சஸ் வைக்க போகிறேன் பேக்கில். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்,
இந்த லைன்லேருந்து 6 inches மார்க் பண்ணிக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். இந்த லைன்லேருந்து 6 inches டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 6 inches டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நெக்கு விட்த்து வந்து மார்க் பண்ணணும். ஓகே, நெக்கு வித் இதோட மிட் பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 5.5 inches வந்திருக்கு நெக்கு. ஓகே, இதோட மிட் பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். மினிமம் 2.25 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் 2.5 வந்துச்சுன்னா நீங்கள் 2.25 டேரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா 2.5 inch வந்துச்சுனாலும் 2.5 inch வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடல்ட்டாக இருக்கிறோம், நீங்கள் அடல்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா மினிமம் 2.25 inch நெக் வித் இங்கேருந்து சென்டர்லேருந்து 2.25 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 3 inch வைக்கலாம், இல்லை 3.25 வேணால் 3.25 வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஷோல்டர் பட்டி வந்து எனக்கு இவ்வளோ தடி வேணாம். சில பேர் ஷோல்டர் வந்து பட்டையாக போட மாட்டாங்க. ஓகே, ஷோல்டர் பட்டி இவ்வளோ பெருசு வேணான்னா நீங்கள் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தின்னாக வேணும். இப்போ எனக்கு 2 inch இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னா, இப்போ எனக்கு 2 inch இருந்தால் போதும்னா 2 inch வேணால் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே 3 inch வச்சுக்கிறேன். என்னோட நெக்கு விட்டு நம்ம இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுற இந்த ஸ்பேஸை வந்து நெக்கு விட்டுன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப், ஷோல்டர் பட்டி. ஓகே ஓகே, நான் 3 inch இங்கே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக்கு டெப்த்து மார்க் பண்ணிவிட்டேன், நெக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே நான் ஒரு ரவுண்ட் நெக் கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ணுறீங்கனாலும் கர்வ் கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கர்வ் எப்படி வேணும், இப்படி வேணுமா, ஒரு மைல்டு கர்வ் வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு நல்ல கர்வியாக வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் எப்படி ப்ளேஸ் பண்ணணுமோ அப்படி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இப்படி வேணும், நல்ல யூ வேணும், அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே இருக்கும். அப்படி வேணால் கொஞ்சம் க்ளோஸ்டான ஒரு யூ மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும். ஓகே, இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஓகே, டன். நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர், நெக்கு, ஆர்ம் ஹோல், பாடி ஃபுல் எல்லாமே நம்மளோட பாடியிலேருந்து எடுத்தால் மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும். என்னோடய ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா 5.5 inches. ஓகே, பேக்கில் நான் 6 கொடுத்துருக்கேன், பட் ஃப்ரண்ட்டில் 5.5 inches. ஸோ நான் ஃப்ரண்ட் நெக்கையும் இங்கேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 5.5 inches இதில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் போடணும். ஓகே, இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு ஷேப். ஓகே, நான் ஃப்ரண்ட்டில் 5 inches கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு நெக்கு டெப்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஓகே, இது என்னோடய ஃப்ரண்ட், இது என்னோடய பேக். ஓகே, இப்போது இது ரெண்டுத்துக்கும் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் எங்கே எவ்வளோ கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஷோல்டர் 1/2 inch, நெக் 1/4 inch. ஓகே, சைடில் வந்து 1.5 inch or 2 inch. ஓகே, 1.5 or 2 inch. ஆர்ம் கர்வ், ஆர்ம் கர்வ்னால் நம்மளோட ஆர்ம் ஹோல், ஆர்ம் கர்வுக்கு 1/2 inch, பாட்டமில் 1 inch. ஓகே, இது ஸ்டாண்டர்ட், இது தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 1/2 inch கொடுப்போம், நெக்கு 1/4 inch கொடுப்போம், சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 inch இல்லை 2 inch கொடுப்போம். 1.5 inch போதுமானது தான், பட் எக்ஸ்ட்ரா துணி வேணுன்றப்போ நம்ம 2 inch கொடுத்துக்கலாம். ஓகே, 2 inchக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஆர்ம் கர்வுக்கு இந்த கர்வுக்கு 1/2 inch, நம்ம ஸ்லீவ் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம், இதுக்கு 1/2 inch. ஓகே, அண்ட் பாட்டம் வந்து மடிச்சு தைக்க 1 inch. ஓகே, இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோல்டருக்கு 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்லேருந்து 1/2 inch மேலே ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணுவோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கர்வை ஃபாலோ பண்ணி ஒரு 1/2 inch மார்க் பண்ணணும். கொஞ்சம் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப தூரமாக மார்க் பண்ணாதீங்க, கர்வ் மாறிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கிட்ட இந்த கர்வை பேஸ் பண்ணி அப்படியே 1/2 inch கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சைடில் 1.5 inch கொடுக்கணும். ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே 1.5 inch கொடுக்கணும். நம்ம 1.5 inch இங்கே வைக்கிறேன். ஓகே,
பாட்டம் வரைக்கும் சைடில் ஃபுல்லாக 1.5 இன்ச் கொடுத்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து பாட்டமில் மடிச்சு தைக்க இங்கே 1 இன்ச் கொடுக்கணும். பட் எனக்கு இங்கே இருக்கிறத நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் இங்கே கொடுக்கல. இல்லைனா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன்லேருந்து 1 இன்ச் கீழே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சீம் அலவன்ஸ் லைனில் கட் பண்ணணும். பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த லைனில் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோல, அந்த லைனில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட குர்த்தியோட பாடி பிளாக். இப்போது நெக் கட் பண்ணணும். நெக்குக்கு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். இங்கே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைட்லலாம் மார்க் பண்ண மாதிரி இங்கே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரிப்பை கட் பண்ணாதீங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும். இப்போ நெக்கை மட்டும் கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஃப்ரண்ட் நெக் நமக்கு குட்டி, பேக் நெக் டெப்த் அதிகம். நம்ம மறந்து இதை கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப லோ ஆகிடும், நம்ம போட முடியாது. ஸோ ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இது தனித்தனியாக பிரிச்சுட்டு தனித்தனியாக நெக் கட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு கொடுத்துருக்க சீம் அலவன்ஸில் கட் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் பேக் நெக்கு கட் பண்ணணும். நான் இப்போ தனியாக பிரித்து எடுத்துடுறேன். அவ்வளோதான். பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக் தனியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கெல்லாம் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம், நாச் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம்ல, பஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன், இந்த இடத்துல நாச் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலாக அலைன் ஆகிறதுக்காக. நம்ம மேலே கீழே ஏற்றி அட்டாச் பண்ணோன்னா போடும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, அதனால் இந்த 3 இடத்துலையும் நாச் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷ் கொடுக்காதீங்க, நாச் கொடுத்துக்கோங்க. இப்போ பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இப்படி தான் இருக்கும். ஹிப். ஓகே, ஒரு 2 பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒன்று ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸை எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் குழியாக இருக்கும். குழியாக நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்னா, 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரண்ட் நெக் ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் கட் பண்ணணும். ஓகே, 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்க மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே நம்ம கர்வ் வருதுல, இந்த கர்வில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 1/2 இன்ச் இல்லை 1/2 இன்ச் கம்மியாக இருந்தாலும் ஓகே. இந்த கர்வை இப்படி இதோட சேர்த்து அப்படியே கொஞ்சம் க்ராஸாக வந்து இதோட லைன் பண்ணிவிடுங்க. நம்ம மேலே வரைக்கும் வரக்கூடாது, அப்படியே கொஞ்சமாக வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கர்வை இப்படி கொண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஓகே, இதை தாண்டி வரக்கூடாது. இங்கேயே இதோடு வந்து பிளெண்டாகி விட்டுறணும். ஓகே, கரெக்டாக இந்த கர்வியர் பார்ட்டில் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு நம்ம ஒரு வளைவு கொடுக்குறோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். இங்கெல்லாம் கட்டே பண்ணக்கூடாது. இங்கேருந்து தான் நீங்கள் கட்டே ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் கட் பண்ணி நீங்கள் எண்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணும்போது தனியாக நீங்கள் கட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு கட் இருக்கணும். ஓகே, நீங்கள் இங்கேருந்து இங்கே ரவுண்டாக தனியாலாம் தெரியக்கூடாது. ஒரு ஸ்மூத் கர்வ் இருக்கணும். ஓகே, ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா. எப்படியும் நம்மளுக்கு நெக்கு டெப்த் இருக்குது, அதை வச்சு ஃபைன் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாலும் பெட்டர். இதை மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ரெடி. இப்போ பேக் நெக்கு நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு பீஸை 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஒரு பீஸை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணுறப்போ ஈக்குவலாக அலைன் ஆகணும் ஃபோல்டிங்ஸ். ஓகே, ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு இங்கே ஆர்ம் கர்வில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, பேக் சேம் தான். இங்கே நெக்கு டெப்த்து மட்டும் நம்ம கட் பண்ணணும். ஓகே, நெக்கு டெப்த்துக்கு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் சேர்த்து இந்த ஷேப் கட் பண்ணியிருந்தோன்னா இவ்வளோ வந்து நம்மளுக்கு டீப்பாக இருந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் டீப்பாக நம்ம போட முடியாது. ஓகே, டன். கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற துணியை எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீவுக்கு வந்து மீதி இருக்கிற துணியை நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன், இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஓகே, மீதி இருக்க துணி எடுத்துக்கிட்டேன். இது 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், அதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம், அதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலி 4 ஃபோல்டு. ஃபோல்டட் சைடு என்னோடய சைடு இருக்கணும். நீங்கள் எது கட் பண்ணுறீங்கனாலும் ஃபோல்டட் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இங்கேயும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகே, கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இந்த லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், கேப் ஹைட் மார்க் பண்ணணும் நம்ம. ஓகே, கேப் ஹைட் மார்க் பண்ணணும். ஓகே, லைன் போட்டுக்கிட்டோம். இந்த லைன் போட்டதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னா கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த கேப் ஹைட்டு இங்கே நோட் பண்ணி கொடுக்குறேன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கேப் ஹைட். ஓகே, பஸ்ட்டு, இது கேப் ஹைட். ஓகே, பஸ்ட்டு 32 இருந்தால் நம்மளோட கேப் ஹைட் 3.25 வச்சுக்கலாம். 34 இருந்தால் 3.5 வச்சுக்கலாம். 36 இருந்தால் 3.25 வச்சுக்கலாம். 38 இருந்தால் 4. 40 இருந்தால் 4.25. 42 இருந்தால் 4.5. ஓகே, ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4.25 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும், எவ்வளோ பெரிய மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து எதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 34K சம்டைம்ஸ் நம்ம 3/4 யூஸ் பண்ணுற மாதிரி கூட வரும். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ரஃபானது தான், கால்குலேட் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஓகே, நீங்கள் வந்து 34 3.5 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பட் பாடி வைஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ 32 பஸ் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் குட்டியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மாறும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பஸ்ட் வந்து 34. ஸோ நான் இங்கே வந்து 3 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் உங்கள் பஸ் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற கேப் ஹைட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு லைன் போடுறோம். ஃபுல்லாலாம் போட வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் மட்டும் போட்டால் போதும். ஓகே, போட்டுட்டு இப்போது இங்கே வந்து நம்மளோட கர்வ் எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு, கர்வ் வந்து நம்மளுக்கு இப்படி வரும் ஸ்லீவ் கர்வ். இது எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது இப்படி வரும் கர்வ். ஓகே, இது வந்து எங்கே எண்ட் ஆகணும், எந்த லென்த்தில் வந்து எண்ட் ஆகணும், இதை நம்ம போட்ட லைன் அப்படின்றது நம்ம வந்து கேப் ஹைட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நம்மளோட கர்வ் வந்து எண்ட் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து எங்கே எண்ட் ஆகணுன்றதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆஃப் ஆர்ம் ஹோல் எடுத்துக்கணும்.
ஆஃப் ஆஃப் ஆம் ஹோல் எவ்வளோ, என்னோடது வந்து 7.5, அதுலேருந்து ஒரு 1 inch மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். என்னோடய ஆம் ஹோல் 15, அதை ஆஃப் ஆஃப் ஆம் ஹோல்னால் ஆஃப் ஆம் ஹோலை 2ஆல் டிவைட் பண்ண மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 7.5லேருந்து நான் 1 inch மார்க் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு 6 வருது. ஓகேவா, ஸோ இங்கே தான் நம்மளோடது முடியும். இங்கே ஜஸ்ட் ஒரு லைன், இது போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன். ஓகே, இதுக்குள்ளே தான் நம்மளோட கர்வ் வரணும். இப்போது நான் கர்வ் போடுறேன். கர்வ் வந்து ஈஸியாக எப்படி போடலான்னா, இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் இந்த 2 இதை க்ராஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்லீவோட சென்டர், இது நம்மளோட ஸ்லீவோட எண்டிங் பாயிண்ட். க்ராஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதோட மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கலான்னா, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டேப்பை இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி, இதுதான் என்னோடய மிட் பாயிண்ட். ஓகே, இந்த மிட் பாயிண்ட்டை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட். இதை திரும்பியும் டேப்பை இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. அகெயின் திரும்பியும் இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட். ஓகே, மார்க் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டோம், அதுலேருந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணிட்டோம். கேப் ஹைட் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாரி. ஓகே, கேப் ஹைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இது எங்கே எண்ட் ஆகணுன்றதுக்கு ஆஃப் ஆஃப் ஆம் ஹோல் மைனஸ் 1 inch. ஓகே, ஆம் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் 1 inch. அப்போது 15 டிவைடட் பை 2 வந்து 7.5 மைனஸ் 1 inch 6.5. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இந்த மெஷர்மெண்ட் ப்ராப்பராக வராது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் இதை மார்க் பண்ணிட்டேன், இங்கே லைன் போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து இங்கே 7 கரெக்டாக வருது. இன்கேஸ் 7 தான் வந்திருக்கு, 7 வரணும்னா இந்த லைனை இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளிக்கோங்க. ஓகே, நம்ம ஆம் ஹோல் பண்ணும்போது மேலே கீழே ஷிஃப்ட் பண்ணல, அதே மாதிரி லைனை வெளியே தள்ளிக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா லைனை அந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிக்கணும், அதிகமாக இருந்துச்சுன்னா லைனை இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 7 தான் வருது, 6 தான் வருதுன்னா இந்த லைனை நான் இப்படி வெளியே கொண்டு போயிடுவேன். இங்கே நான் இங்கே 6 மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதை வெளியே கொண்டு போயிடுவேன். ஓகே, அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். இப்படி மார்க் பண்ணிக்குவேன், உள்ளே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்குவேன். ஓகே, அவ்வளோதான் சேஞ்சஸ்ஸு. இப்போது அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணி இந்த கேப் ஹைட் பாயிண்ட்டுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டேன். அந்த லைனோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அந்த லைனை பாதியாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இது 2 பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. இப்போ இது 2த்துக்கும் தனித்தனியாக மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இது. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிங்களா, அதில் 1/4 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டில் 1/4 inch கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 inch மேலே, இதில் 1/4 inch கீழே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த லைனில் வந்து நம்மளோட கர்வியர் பார்ட் இருக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த எண்டிங் பாயிண்ட், இது வந்து சென்டரில் இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் மூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் 3த்தையும் டச் பண்ணுற மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் கர்வை ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக வர மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸும் டச் ஆகிற மாதிரி அலைன் பண்ணி ஒரு கர்வ். ஓகே, இதை அப்படியே நம்ம உல்ட்டாவாக திருப்பிக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வை. இந்த பாயிண்ட் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் அண்ட் நம்மளோட கேப் ஹைட், இது 3ம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சைடில் ஒரு கர்வ். ஓகே, இதுதான் நம்மளோட ஆம் ஹோல் கர்வ். ஓகே, இப்போது ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 6 inches. ஓகே, அண்ட் ஸ்லீவ் ஓப்பன் 12 inches. ஸ்லீவ் ஓப்பனை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, 6 inches ஸ்லீவ் லென்த் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணணும். ஓகே, 6 inches இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ஓப்பன் இங்கேருந்து மார்க் பண்ணணும். என்னோடய ஸ்லீவ் ஓப்பன் 12 டிவைடட் பை 2, அப்போது 6 inches வரும். ஸோ இந்த ஃபோல்டிங்லேருந்து 6 inches மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கேப் ஹைட் பாயிண்ட்டையும்
அண்ட் நம்மளோட ஸ்லீவ் ஓப்பன் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்லீவ். நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1 inch சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் மடித்து தைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம பாடியில் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ கொடுக்கணும். நான் 1.5 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 1.5 கொடுக்குறேன். அண்ட் ஆர்ம் ஹோலில் பாடியில் வந்து ஆர்ம் ஹோலுக்கு 1/2 inch கொடுத்துருந்தோம். சேம் 1/2 inch இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, சீம் அலவன்ஸ் 1/2, இங்கே வந்து 1.5, அண்ட் பாட்டமில் 1. இதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டோம். சென்டர் நாச் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட நம்ம சென்டர் நம்மளுக்கு தெரியணும். ஸோ சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கிறோம். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை நம்ம ட்ராஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் ஆன் ரைட் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ரைட் ஆன் ரைட் நல்ல பக்கமும் ஈக்குவலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து பாடியில் ஃப்ரண்ட் கர்வ் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணல. சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே தான் வந்து குழியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இந்த இடத்துல எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அண்ட் சென்டர்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இங்கே எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. இந்த கர்வ் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்லீவ் ஓப்பன் பண்ணியிருக்கா, ரைட் ஆன் ரைட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்படி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஸ்லீவை 2 சைடுமே வந்து மேலே பார்த்த மாதிரி ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக போயிடும். ரைட் ஆன் ரைட் தான் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட் பேக்குக்கு நம்மளுக்கு 2 ஸ்லீவ் கரெக்டாக அலைன் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ண போகிறோம், பேக்குக்கு இல்லை. ஸோ அலைன்மெண்ட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகே, இங்கேயும் நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுறதே தெரியக்கூடாது. ஒரு மைல்டான ஒரு ஸ்மூத்தான கர்வ் வச்சு கட் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட சென்டர். அவ்வளோதான், ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நெக் ஃபினிஷ் பண்ண. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.